புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசாரியா பகுதிக்கு சென்றார். அவர்தம் சீடர் நோக்கி, மாண்டமகன் யார் என்று மக்கள் சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், வேறு சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கள் ஒருவர் எனவும் சொல்லுகின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோவானின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன். ஏனெனில் எந்த மனிதனும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்திலுள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. விண்ணரசின் திறவுகோல்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். தாம் மெசியா என்பதை எவரிடம் சொல்ல வேண்டாம் என்று தம் சீடரிடம் கண்டிப்பாக கூறினார். இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். தாவீதின் குடும்பத்தின் திறவுகோல்களை அவன் தோளின் மேல் வைப்பேன். ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, கடந்த வியாழக்கிழமை 20ஆம் திகதி அல்லப்பிட்டி கிராமமே கண்ணீரில் விதைந்த ஒரு நாள். அந்த பங்கிலே இளம் குருவாக பணியாற்றி தன்னுடைய வாழ்வை முற்றுமுழுதாக அர்ப்பணித்து பணியில் தன்னை கரைத்து காணாமல் போன அருட்தந்தை ஜிம் பிரவுன் அடிகளாரையும் அவரது உதவியாளரையும் அல்லப்பிட்டி மக்களும் யாழ் மறைமாவட்ட குருக்கள் துறவியரும் ஒன்று சேர்ந்து திருப்பலி ஒப்புக் கொடுத்து அவருடைய குருத்துவ வாழ்வுக்காக நன்றி கூறிய ஒரு அழகான நாள். அந்த நாளில் அந்த இளம் குருவினுடைய அந்த பணியை நாங்கள் நினைவு கூர்ந்த ஒரு நாளாக அமைகிறது. அருட்தந்தை ஜிம் பிரவுன் அவர்கள் யாழ் மறை மாவட்டத்தினுடைய மறை மாவட்ட குருவாக இருக்கிறார். அவர் 2004ஆம் ஆண்டு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். திருநிலைப்படுத்தப்பட்ட பிற்பாடு அவர் தன்னுடைய முதல் பணித்தளமாக மன்னாரிலே பேராலயத்திலே அவர் உதவி பங்கு தந்தையாக அவர் பணியாற்றினார். அந்த காலத்தில் அவர் செய்த அந்த பணியை அந்த மக்கள் இன்றும் நன்றியோடு நினைவு கூறுகிறார்கள். மன்னார் பேராலயத்திலே அருட்தந்தை ஜிம் பிரவுன் என்றால் அங்கு தெரியாதவர்கள் இல்லை என்கின்ற அளவுக்கு அவருடைய பணி அந்த மறை மாவட்டத்தில் இருந்தது. அதனைத் தொடர்ந்து 2006ஆம் ஆண்டு ஜூலையிலே அல்லப்பிட்டி புனித பிலிப்பு ஆலயத்தினுடைய பங்கு தந்தையாக அவர் நியமிக்கப்பட்டார். 2006ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் அல்லப்பிட்டி பகுதியில் போர் தீவிரமடைந்தது. பல நூற்றுக்கணக்கான மக்கள் பாதுகாப்புக்காக ஆலயத்திலே தஞ்சமடைந்தார்கள். அந்த வேளையிலே தான் 2006ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி ஆலயமானது எறிகணை தாக்குதலுக்கு உள்ளானது. இதிலே கிட்டத்தட்ட 15 பொதுமக்கள் கொல்லப்பட்டதாகவும் 54 பேர் காயமடைந்ததாகவும் சர்வதேச மன்னிப்பு சபை சொல்லுகிறது. இவ்வாறாக இந்த கடினமான காலங்களிலே தான் அருட்தந்தை ஜிம் பிரவுனுடைய பணி அந்த அல்லப்பிட்டி கிராமத்திலே மிகவும் தீவிரமடைந்த பணியாக, தன்னுடைய வாழ்வை முற்றுமுழுதாக மக்களுக்கு அர்ப்பணித்த ஒரு பணியாக அவருடைய பணி மிளிர்ந்தது. காயப்பட்ட மக்களை மருத்துவமனைக்கு அனுப்ப முயன்றார். பொதுமக்கள் பாதுகாப்பாக வெளியேற வேண்டும் என்று அதிகாரியிடம் வேண்டினார். சிறப்பாக அந்த அல்லப்பிட்டியை சார்ந்த 300 குடும்பங்களை ஊர்காவத்துறை புனித மரியன்னை ஆலயத்திற்கு பாதுகாப்பாக அழைத்து சென்றார். அப்பொழுது அந்த அல்லப்பிட்டி சென்று போயிட்டு வந்த பொழுது அவர்கள் மக்களை அனுமதிக்காத பொழுது அங்கே முழந்தாளிலிருந்து என்னுடைய மக்களை போக விடுங்கள் என்று மோயிசன் கெஞ்சியது போல அந்த அல்லப்பிட்டி சந்தையிலே முழந்தாளிலிருந்து கெஞ்சி அவர்களை அந்த 300 குடும்பங்களையும் அவர் மிகவும் பாதுகாப்பாக கொண்டு போய் ஊர்காவத்துறையிலே அவர் சேர்த்தார். அது மாத்திரமல்ல, அந்த இடம்பெயர்ந்த மக்களுக்கு ஆன்மீக மற்றும் மனிதாபிமான உதவிகளை அவர் வழங்கியிருந்தார்.
கிட்டத்தட்ட அவருக்கு தெரியும் தன்னுடைய வாழ்க்கை ஆபத்தில் இருக்கிறது என்பதை அவர் தெரிந்தும் அங்கு அவர் மிகவும் வீரத்தோடும் அர்ப்பணித்தோடும் தன்னுடைய மக்களுக்கு தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்து கொண்டிருந்தார். அந்த வேளையிலே தான் 2006ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி இந்த அருட்தந்தை அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு வருகின்ற பொழுது அந்த இடத்திலே அவர் காணாமல் போகிறார். அவரோடு இந்த உதவியாளரும் காணாமல் போகிறார். ஆகவேதான் இந்த 20 ஆண்டுகளாக இந்த ஜிம் பிரவுனை அவருடைய பெற்றோர்கள் தேடி இருக்கிறார்கள், யாழ் மறைமாவட்டம் தேடி இருக்கிறது. அந்த வகையிலே நாங்கள் கடந்த வியாழக்கிழமை அவருடைய 20 ஆண்டு நினைவு கூர்ந்து அல்லப்பட்டியிலே குருக்கள், துறவியர்கள், பங்கு மக்கள் கண்ணீர் ததும்ப இந்த திருப்பலி ஒப்பு கொடுத்து அவருக்காக மன்றாடி இருக்கின்றார்கள். இவ்வாறாக காணாமல் போனவர்கள் எங்களுக்கு விடை கிடைக்க வேண்டும் என்று அவர்கள் மன்றாடி இருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த வேளையில் இன்றைய நற்செய்தியினுடைய ஒளியிலே, இன்றைய வாசகங்கள் ஒளியிலே இந்த அருட்பந்தையினுடைய வாழ்வு மிகவும் அர்த்தமுள்ளதாக இருக்கிறது. ஆண்டவர் அவருக்கு இந்த அல்லப்பட்டி கிராமத்தினுடைய அந்த பங்கினுடைய திறவுகோலை கொடுத்தார். அந்த திறவுகோலை அவர் அதிகாரமாக பயன்படுத்தாமல் அதை மக்களுக்கான அர்ப்பணிப்பான ஒரு பணியினுடைய ஒரு அங்கமாக சிந்தித்தபடியால் தன்னுடைய வாழ்வையே அவர் துச்சம் என மதித்து தன்னுடைய வாழ்வை முற்றுமுழுதாக அணித்து அவர் காணாமல் போகின்ற அளவுக்கு தன்னுடைய பணியை செய்திருக்கிறார். ஆகவேதான் இன்று யாழ் மறை மாவட்டம் அவருடைய அந்த பணியை நினைத்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இன்றைய 3 வாசகங்களை நாங்கள் எடுத்து பார்க்கிற பொழுது இதில் வருகின்ற முதலாவது வாசகத்திலும் நற்செய்தியிலும் வருகின்ற ஒரு சொல்லு திறவுகோல். இந்த திறவுகோலை நாங்கள் இன்று ஆழமாக சிந்திக்க வேண்டும். திருச்சபையிலே திறவுகோல் என்று நாங்கள் சொல்லுகிற பொழுது அது அதிகாரம் அல்ல, மாறாக அது பணி என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் இன்றைய ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். முதலாவது வாசகத்திலே நாங்கள் பார்க்கிறோம், இந்த எஸ்ஐயா இறைவாக்கு 22ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம், உன்னை உன் பதவியிலிருந்து இறக்கி விடுவேன் என்று சொல்லுகிறது, உன் நிலையிலிருந்து கவிழ்த்து விடுவேன் என்று சொல்லுகிறது. யாரை பதவி இறக்கிறார் என்றால் சொப்பனா என்கின்ற இந்த அரச சபையிலே அதிகாரத்திலே இருந்த ஒரு பெரியவரை அதிகாரத்திலிருந்து நான் இறக்கி விடுவேன், உன்னை கவிழ்த்து விடுவேன். ஏனென்றால் அவனுக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அந்த அதிகாரத்தை அவன் மக்களை அடக்குவதற்காக, தன்னுடைய தனிப்பட்ட வாழ்வை பெருக்குவதற்காக, தன்னுடைய புகழை பெருக்குவதற்காக, தான் ஒரு கடவுள் என்று நினைத்து வாழ்வதற்காக அவன் பயன்படுத்தினான். இதற்கு முன்புடைய பகுதியை வாசிக்கிற பொழுது ஒரு மலைப்பகுதியிலே தனக்கென ஒரு அழகான கல்லறையை அவன் செய்கிறான். மிகவும் அழகான கல்லறை. அதாவது அவன் தன்னுடைய வாழ்க்கையினுடைய அந்த பெயர் இறந்த பிற்பாடும் இருக்க வேண்டும் என்பதற்காக, தன்னுடைய அதிகாரம் இந்த உலகத்திலே இறந்த பிற்பாடும் இருக்க வேண்டும் என்பதற்காக அப்படியான ஒரு தற்பெருமை கொண்ட அதிகாரம் கொண்ட மக்களை அடக்கி ஆளுகின்ற ஒருவனாக இருந்தபடியால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய திறவுகோலை பறிக்கப் போகிறேன். இதற்காக உனக்கு நான் இந்த அதிகாரத்தை தரவில்லை. ஆகவே அந்த அதிகாரம் யாரிடம் கொடுக்க போகிறது என்றால், இலீக்காவின் மகனும் என் ஊழியனுமாக எலியாக்கிமை நான் அழைத்து உன் அங்கியை அவனுக்கு உடுத்தி உன் கட்சியை அவன் இடுப்பில் கட்டி உன் அதிகாரத்தை அவன் கையில் ஒப்படைப்பேன். அதிகாரம் மாறுகிறது அன்பானவர்களே. அதிகாரம் மக்களுக்காக பயன்படுத்தப்படாத பொழுது, மக்களுடைய அந்த வளர்ச்சிக்காக பயன்படுத்தப்படாத போது ஆண்டவர் அந்த அதிகாரத்தை பிடுங்கி இன்னொருவருக்கு கொடுக்கின்றார். அந்த அதிகாரம் எப்படி பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் அடுத்த வசனங்களிலே சொல்லுகின்றார். எருசலேமில் குடியிருப்போருக்கு யூதாவின் குடும்பத்தாருக்கு அவன் தந்தை ஆவான். அகவன்பாந்தவர்களே, திருச்சபையில் எங்களுக்கு அதிகாரம் தரப்படுகிற பொழுது நாங்கள் தந்தையாக மாற வேண்டும். அடக்கி ஆளுகின்றவர்களாக அல்ல, மற்றவர்களை பயன்படுத்துகின்றவர்களாக அல்லது மற்றவர்களை பயப்படுத்துகின்றவர்களாக அல்ல. நாங்கள் எந்த அளவுக்கு அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களுக்கு ஆண்டவருடைய அருளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆகவேதான் தாவீதின் குடும்பத்தாரின் திறவுகோலை அவன் மேல் வைப்பேன். அவன் திறப்பான், எவனும் பூட்ட மாட்டான். அவன் பூட்டுவான், எவனும் திறப்ப மாட்டான். அன்பார்ந்தவர்களே, இந்த திறவுகோலை, இந்த சொப்பனாவினுடைய திறவுகோலை எடுத்து இந்த ஜோவாக்கிமுக்கு நான் கொடுப்பேன் என்று சொல்லப்படுகிறது. இது ஒரு அதிகார மாற்றம். ஏனென்றால் இந்த அதிகாரம் எப்படி வாழப்பட வேண்டும் என்பதற்காக. அன்பார்ந்தவர்களே, இந்த அதிகாரம் எங்கிருந்து வருகிறது என்றால் ஆண்டவரிடமிருந்து வருகிறது. திருச்சபையில் இருக்க அதிகாரம் ஆண்டவரால் கொடுக்கப்படுகிறது. அந்த அதிகாரம் மக்களுக்காக பயன்படுத்தப்பட வேண்டும். ஆகவேதான் இன்றைய பதிலுரை பாடலிலே சங்கீதத்திலே ஒரு அழகான வசனம் வருகிறது.
நீர் உன்னதத்தில் உறைபவர், இனியும் நெடுந்தோரை கண்ணோக்குகிறேன். ஆண்டவரிடம் இல்லாத அதிகாரம் இல்லை. அவர் இந்த உலகத்தினுடைய அதிபதி, அவர் உன்னதத்திலே நிறைபவர். ஆனால் அந்த அதிகாரத்தை எப்படி அவர் பயன்படுத்துகிறார் என்றால், நலிந்தோரை அவர் கண்ணோக்குகின்றார். அதைத்தான் அன்பார்ந்தவர்களே, இன்றைய 2ஆம் வாசகத்திலே கூட பவுல் சொல்லுகிறார். ஆண்டவருடைய அதிகாரம் எப்படி என்றால், அனைத்தும் அவரிடமிருந்தே வந்தன, அவராலே உண்டாகின, அவருக்காகவே இருக்கின்றன, அவருக்கு என்றென்றும் மாட்சி உறுத்தாக. அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்திலே எல்லாமே ஆண்டவரிலிருந்து வருகின்றன. நாங்கள் ஆண்டவரிலிருந்து வருகிறோம். எங்களிடம் இருக்கின்ற அதிகாரம் ஆண்டவரிடம் வருகிறது. எங்களிடம் இருக்கின்ற எல்லாமே ஆண்டவரிடமிருந்து வருகிறது. அவரால் தான் எல்லாம் உண்டாகின. நாங்கள் எதையும் உண்டாக்கவில்லை. அவருக்காகத்தான் எல்லாம் இருக்கின்றன. ஆகவே இந்த அதிகாரம் எங்கிருந்து வருகிறது என்றால், ஆண்டவரிடமிருந்து வருகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். எதற்காக அந்த அதிகாரத்தை தருகிறார் என்றால், மக்களை வழிநடத்துவதற்காக, மக்களுக்கு அருளை கொடுப்பதற்காக, மக்களுக்கு வாழ்வளிப்பதற்காக இறைவன் இந்த அதிகாரத்தை தருகிறார். அதைத்தான் இன்றைய நற்செய்தி நமக்கு தெளிவுபடுத்துகிறது. திறவுகோல் என்கின்ற வார்த்தை மீண்டும் இந்த நற்செய்தியிலே வருகிறது. இயேசு செசாரியா பிலிப்புக்கு போகிறார். அங்கே போய் அங்கு தன்னுடைய சீடர்களோடு போகிற பொழுது அவருக்குள்ளே ஒரு போராட்டம். என்னை மக்கள் புரிந்து கொண்டார்களா? நான் இந்த மக்களை ஒரு இறையரசுக்காக நான் ஆயத்தப்படுத்தி கொண்டேன், இந்த மக்கள் என்னை புரிந்து கொண்டுகிறார்களா என்று சிந்திக்கிற பொழுது அவர் பார்த்து கேட்கிறார், மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? அப்பொழுது அந்த பதில்கள் தவறாக இருக்கின்றன. அதாவது திருமுழுக்கு யோவான், எலியா, எரேமியா, பிற இறைவாக்கள் ஒருவர் என்று சொல்லப்படுகிறது. அப்பொழுது அந்த மறுமொழிகள் பிழை, தன்னை புரிந்து கொள்ளவில்லை என்ற வேதனையோடு இயேசு தன்னுடைய சீடர்களை பார்த்து கேட்கிறார், இவைகள் என்றாலும் என்னுடைய பணியை, நான் இதற்காக வந்தேன், அந்த பணியை அவர்கள் புரிந்து கொண்டார்களா என்று சொல்லுகின்ற பொழுது அவர் சீடரை பார்த்து கொள்கிறார், நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள்? அப்பொழுதுதான் பேதுரு அழகான ஒரு விசுவாச சத்தியத்தை சொல்லுகிறார், நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன். அன்பார்ந்தவர்களே, பேதுரு இறைவனுக்கு மிக நெருக்கமாக இருந்தபடியால் தந்தை அவருக்கு வெளிப்படுத்துகிறார். ஆகவேதான் இன்று நற்செய்தி சொல்லுகிறது, எந்த மனிதரும் உனக்கு இதை வெளிப்படுத்தவில்லை, என்னுடைய தந்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். பேதுரு ஒரு மிக பெரும் வல்லமை உடையவர் அல்ல. கடந்த வாரம் நாங்கள் பார்த்தோம், நம்பிக்கை குன்றியவனே என்று சொல்லப்படுகிறது. அடுத்த வாரம் பூவப்பாலை சாத்தானி என்று பேதுருவை இயேசு சாடப் போகிறார். ஆனாலும் பேதுருவுடைய இந்த வலுவற்ற தன்மையிலும் அவரிடம் ஒரு வல்லமை இருந்தது, கடவுளுக்கு நெருக்கமாக இருந்தபடியால் அந்த அழகான அந்த வெளிப்பாடு கொடுக்கப்படுது. அப்பொழுதுதான் இயேசு சொல்லுகிறார், உன் பெயர் பாறை, இந்த பாறையின் மேல் என்னுடைய திருச்சபையை காட்டுவேன், உன்னுடைய திருச்சபை அல்ல. நரகத்தின் வாயில்கள் அதை மேற்கொள்ள, விண்ணரசின் கதவுகளை நான் உன்னிடம் தருவேன். விண்ணரசின் திறவுகோல் அவருடையது அல்ல, ஆண்டவரால் கொடுக்கப்பட்டது. எதற்காக கொடுக்கப்பட்டது என்றால், பணிக்காக கொடுக்கப்பட்டது. ஆகவே என்பார்களே, இந்த நாளில் நாங்கள் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். திறவுகோலை இன்னும் திருச்சபையிலே கடவுள் கொடுத்து கொண்டே இருக்கிறார், தொடர்ந்தும் கொடுத்து கொண்டே இருக்கிறார். எதற்காக இதை கொடுக்கிறார் என்றால், மக்களை வழிநடத்துவதற்காக, மக்களுக்கு சேவை செய்வதற்காக, அதிகார துணியோடு மக்களை பயன்படுத்துவதற்கல்ல, மக்களுடைய மனங்களை, அந்த மனங்களை அறிந்து பணி செய்வதற்காக இது கொடுக்கப்படுகிறது. ஆகவே என்பார்களே, இந்த திறவுகோலை நாங்கள் 2 விதமாக பயன்படுத்தலாம். மற்றவர்களுக்கு கதவை பயன்படுத்தலாம், கதவுகளை மூடவும் பயன்படுத்தலாம், மக்களை உயர்த்தவும் பயன்படுத்தலாம், மற்றவர்களை கட்டுப்படுத்தவும் பயன்படுத்தலாம், மக்களுக்கு சேவை செய்யவும் பயன்படுத்தலாம், ஆதிக்கம் செய்யவும் பயன்படுத்தலாம், கடவுளின் மகிமைக்காக பயன்படுத்தலாம், நமது பெயரும் புகழும் பெருக வேண்டும் என்பதற்காக நாங்கள் பயன்படுத்தலாம். ஆனால் இன்று ஆண்டவரிடம் எதை எதிர்பார்க்கிறார் என்றால், திறவுகோலை நீ பயன்படுத்த வேண்டும் மக்களுடைய பணிக்காக. அதைத்தான் அருட்தந்தை ஜிம் பிரவுன் செய்தார். 2 வருடங்கள்தான் கிறித்துவத்திலே அவர் முடித்து அல்லப்பட்டிக்கு வந்த பொழுது, ஆண்டவர் இந்த அல்லப்பட்டி கிராமத்தினுடைய திறவுகோலை கொடுத்த பொழுது, அதை மக்களுடைய பாதுகாப்புக்காக, மக்களுடைய மீட்புக்காக, அந்த 300 குடும்பங்களும் அல்லப்பட்டியிலிருந்து வெளியேறி தொடர்ந்து வருகின்ற இறுகணை தாக்குதலிலிருந்து அவர் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அவர் தன்னுடைய வாழ்வை அவர் பிணியாக கொடுத்தார்.
அல்லப்பட்டி அந்த சந்தியிலே முழந்தாலிருந்து என்னுடைய மக்களை போகவிடு என்று கரங்களை கூப்பி அந்த கடற்படையினரும் அவர் கேட்கின்ற அளவுக்கு தன்னுடைய வாழ்வை அர்ப்பணிக்கின்ற அந்த திறவுகோலை மக்களுக்காக பயன்படுத்தியபடியால் 20 ஆண்டுகளுக்கு பிற்பாடு கண்ணீரோடு நாங்கள் நினைவு கூர்ந்தாலும் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நாங்கள் நன்றியோடு அவர் நினைவு கூர்ந்தோம். யாழ் மறைமாவட்டத்திலே 2 வருடங்களை முடித்த ஒரு குருவிடம் இருந்த இந்த ஆழமான அந்த மக்களை அன்பு செய்கின்ற அந்த ஆன்மீக வாஞ்சைக்காக நாங்கள் நன்றி கூறினோம். இந்த வேளையிலே நாங்கள் திருத்தந்தை பிரான்சிஸை நினைத்து பார்க்கிறோம். அவர் திறவுகோலை எதற்கு பயன்படுத்தினார்? மக்களுக்காக பயன்படுத்தினார். திருத்தந்தையாக வந்தவுடனே அந்த பெரிய மாளிகைக்குள் போய் அவர் வாழவில்லை. தான் இருந்த அந்த மார்த்தார் இல்லத்திலேயே எளிமையாக வாழ்ந்தார். அவர் திருத்தியாக வந்த பிற்பாடு அவர் அந்த அகதிகளாக வந்த மக்கள் மரித்த அந்த இடத்தை சென்று சந்தித்தார். அந்த 87 வயதிலே அவர் சர்க்கரை நாற்காலியில் இருந்த பொழுது சிறைக்கு சென்று அந்த 12 சிறைக்கூட பெண்களுடைய காலடிகளை அவர் கழுவினார். அன்பார்ந்தவர்களே, இந்த நூற்றாண்டிலே மிகவும் எளிமையாக திறவுகோலை எளிமையாக இந்த மக்கள் சேவைக்காக பயன்படுத்தியவர் என்றால் நாங்கள் அன்போடு நினைவு கூறுவது நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸை. நம்முடைய மறை மாவட்டத்தில் இன்று இந்த மறையுரை ஆற்றுகிற பொழுது நாங்கள் அருட்தந்தை ஜிம்புரமுனை நன்றியோடு நினைவு கூறுவோம். ஆகவே அன்பார்ந்தவர்களே, ஒரு தாய்க்கு திறவுகள் கொடுக்கப்படலாம், ஒரு ஆசிரியருக்கு திறவுகள் கொடுக்கப்படலாம், ஒரு குருவுக்கு துறவிக்கு ஒரு திறவுகள் கொடுக்கப்படலாம். அது அதிகாரம் அல்ல, இது ஆளுவதற்கல்ல, இது பணி செய்வதற்கு என்பதை ஆண்டவர் சொல்லுகின்றார். அந்த அதிகாரம், அந்த திறவுகோல் அதிகாரத்துக்கு பயன்படுத்தப்பட்டால் அந்த திறவுகோல் பறிக்கப்படுகிறது என்பதை முதலில் வாசகம் சொல்லுகிறது. ஆகவே இறைவன் நமக்கு தந்திருக்கின்ற இந்த திறவுகோல்களை மக்களுடைய இதயங்களை திறக்க, மக்களுடைய வாழ்வை முன்னேற்ற, நாங்கள் எங்களை அர்ப்பணிக்க இந்த திறவுகோலை பயன்படுத்த இறைவன் நமக்கு துணை செய்ய வேண்டும் என்று தொடர்ந்தும் இந்த திருப்பலியில் ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோமாக. ஆமென்.